அனைவருக்கும் வணக்கம். இந்த லவ் மேரேஜ் படம் வந்து ரொம்ப எப்படின்னா என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த டீம் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான டீம். கோபிச்சிட்டு போல இந்த ஷூட்டிங் ஃபுல்லாக நடந்துச்சு. எங்களுக்கு பெருசாக அறிமுகம் இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து டேரக்டரில் மீட் பண்ணேன், சண்முகப்பிரியன் அவர்லாம். ரொம்ப எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு மீட்லேயே ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப எனர்ஜியான ஒரு டீமாக இருந்துச்சு. அதேமாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி ரொம்ப ரொம்ப லைட்டாக ரொம்ப எப்படின்னா ரொம்ப கூலாக டென்ஷன் ஆகாமல் இந்த மொத்த படமே அப்படி தான் எடுத்தாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம ஏஜுக்கு சின்ன பசங்க தான், எல்லாமே ரொம்ப யூத்ஃபுல்லான ஒரு டீம். ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அதேமாதிரி இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, எல்லா வீட்டிலும் ஒருத்தர் இருப்பாங்க, தம்பி சொன்ன மாதிரி. ரொம்ப கெட்டவனாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கெட்டதாக மாறிடும். சின்ன ஒரு வார்த்தை விட்டுருவாங்கல்ல டப்புன்னு, அந்த மாதிரி சின்ன ஒரு டென்ஷன் ஆகிறதுலாம் வந்து மொத்த குடும்பத்தையுமே ஒரு ஷேக் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு. நானும் அதே மாதிரி தான் ஓரளவுக்கு பண்ணேன். இப்போ நான் வந்து நிறையா தேட்டர் விசிட்லாம் போனோம். நேற்று ஒரு மதுரைக்கு போய்ட்டு வந்தோம். ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ தர்றாங்க. ரொம்ப ஆனால் சார் ரொம்ப ஒரு மகத்துவம் ஒரு வந்து நல்ல ஒரு ஃபேமிலி ஃபிலிம் பார்த்தோம், ரொம்ப ஒரு கரெக்டாக இருந்துச்சு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே யாரையுமே வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்துக்குமே கரெக்டாக அந்தந்த கேரக்டரை வந்து பகிர்ந்து ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ண வச்ச டைரக்டர் பிரியன் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த படத்தை வெளியிட்ட சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ண யுவராஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் மியூசிக் ஒரு யூஸ்வலாக இல்லாமல் ஒரு ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமாவில் கொஞ்சம் வழக்கமான ஒரு விஷயம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு நியூ வேவாக ஒரு மியூசிக் இருந்துச்சு. இசையமைப்பாளர் சேண்டோல்டன் ஐயா அவர்களுக்கு எனது நன்றி. அதே மாதிரி மோகன்ராஜ் கவிஞர் இப்போ தான் கொஞ்சம் நல்ல நேற்று ட்ராவலில் ரொம்ப நெருக்கமான ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். ரொம்ப எப்படி சொல்கிறது, எல்லாமே ஒரு வெளிப்படையாக பழகக்கூடிய. ஏன்னா சினிமாவில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓப்பனாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப வெளிப்படையாக எல்லாமே ஷேர் பண்ணிட்டு நல்லா ஒரு நேற்று நல்ல ஒரு ட்ராவல் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. விக்ரமரூப் சார் அரிமா நம்பியில் ஃபஸ்ட்டு நடிக்க ஆரம்பித்தோம். நிறைய அவரோட சத்திரியன், புலிகுத்தி பாண்டி இந்த மாதிரி நிறைய படம் நடிச்சிருக்கேன். அவர் நடிக்கிறப்ப எப்படின்னா எப்படி சொல்கிறதுனா ஒரு கூட பிறந்த தம்பி கூட நடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு எப்பயுமே. ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆள், ஒரு வெள்ளையந்தியானம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிருந்து வந்தவர், எந்த விதமான இதுவுமே இல்லாமல் டிஸ்டர்ப் இல்லாமல் இருப்பார். ஃபஸ்ட்டு யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு மனிதர். தொடர்ந்து அவரோட நிறைய படங்கள் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சார் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஹீரோயின்ஸ் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஹீரோயினாகவே தெரிய மாட்டாங்க. அந்த கதைக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு ஆட்களாக இருப்பாங்க. ஸோ அதுவே ரொம்ப இந்த படத்தில் மொத்தமாகவே அப்படித்தான் ஏன்னா பெரிய பெரிய ஆடுகளை ஆர்டிஸ்டாக போடாமல் ஓரளவுக்கு நம்ம மனசுக்கு நெருக்கமான ஒரு பார்த்த முகங்களாகவே இருந்துச்சு இந்த படத்தில். அதுவே இந்த படத்துக்கு பெரிய பலம். அந்த ஸ்டார் காஸ்ட் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப ஒரு நம்ம அன்றாட பார்க்கக்கூடிய மனிதர்களுடைய முகங்களாக அந்த படத்தில் இருந்தாங்க. அது ரொம்ப ப்ளஸ் இந்த படத்துக்கு. நிறையா பேச வேண்டியிருக்கு எல்லாருமே. ஸோ இந்த படம் எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு குடும்ப படமாக எல்லாருக்கும் ஒரு பிடிக்கக்கூடிய படமாக மாறினதுக்கு ப்ளஸ் டூ பிள்ளைங்களும் ஒரு முக்கிய காரணம். அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு நன்றி சொல்லும் விழா. உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். இன்னும் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் சில வாரங்கள் ஓடுறதுக்கு நீங்கள் பெருசாக சப்போர்ட் பண்ணணும். இந்த டீமுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து தரணும் நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி சார். ஸோ தேட்டரில் வந்து படம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே உங்களோட கேரக்டரை தான் ரொம்ப ரசிக்கிறாங்க, அதே சமயம் கோவம் படுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க.
ஸோ அடுத்ததா ஸோ இவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இவரோட பல் வெளியே தெரியாமல் இருந்ததுன்னா ஒரு ரகடான ஆளாக இருப்பாரோ அப்படின்னு நமக்கு தோணும். அவரோட பல்லு தெரிஞ்சிச்சுனாலே ரொம்ப வெள்ளந்தியான மனுஷனாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்படியே ஆப்போசிட்டாக நினைக்க தோணும். ஷான் சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ இதில் படத்தில் வந்து படம் ஃபுல்லாக பயங்கரமாக ட்ராவலாக இருந்தாலும் அவர் ஒவ்வொருத்தரையும் அந்த உறவு முறை சொல்லி கூப்பிட்றதுல வந்து அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும். ஏமா அம்பிகா, ஏமா ராதா, எங்க மாப்பிள்ள போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ வெள்ளந்தியான மனுஷனாக இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்த நடிகர் இயக்குனர் முருகானந்தம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மீடியா பிரஸ் பத்திரிகை நண்பர்களுக்கு முதற்கொள் வணக்கம். இது எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுவதை கொஞ்சம் விழுக்காடு கம்மியாக உங்களுக்கு நன்றி சொல்கிற இதாக நான் பயன்படுத்திக்கிறேன். ஏன்னா இடையில ஃபோன் பண்ணும்போது கூட இந்த லவ் மேரேஜ் வந்துருச்சு. நான் ஊருக்கு ஃபோன் பண்ணேன் எங்கள் சித்தப்பாவுக்கு, இந்த மாதிரி லவ் மேரேஜ்னு படம் வந்திருக்கு அப்படின்னு. அவருக்கு 3 பொம்பளை பிள்ளை. அவனே லவ் மேரேஜா, ஆல்ரெடி மூத்த லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த நேரத்தில் இந்த படத்துக்கு கூட்டி போகலாமா வேணாமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருந்தார். இல்லை கூட்டி போங்க, கண்டிப்பாக காப்பாற்றுவோம் படம் அப்படின்னு. அப்புறம் போயிட்டு படம் பார்த்துட்டு ஃபோன் அடித்தார், தம்பி பிரமாதமான படம்டா அப்படின்னாரு. அப்படி எங்கள் சித்தப்பா, பெரியப்பா, எங்கள் மாமா, என்னுடைய சொந்தங்களுக்கு முதல்ல நடித்த படங்களை சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப கௌரவமாக அந்த படத்தை சொன்னேன். அந்த கௌரவத்தை உருவாக்கிய படைப்பை கொடுத்த சண்முக பிரியனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா சில படத்தை நம்ம சொல்ல முடியாது, ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டோம். அதாவது குடும்பத்தோடு போய் படம் பாருங்கன்னு நான் ரொம்ப நாள் கழித்து நான் சொன்னேன். அதுதான் இந்த படத்துடைய வெற்றியாக நினைக்கிறேன். அதை ஏற்படுத்த சண்முக பிரியன், நீங்கள் தம்பி மிகப்பெரிய ஒரு அழகான எல்லாராலும் ரசிக்கக்கூடிய டைரக்டராக வருவீங்க. டக்கு 2-3 வரி சொல்லிடுறேன். அடுத்து சாண்டோடன் அவர் மியூசிக் 2-3 தடவை நிறையா தடவை படம் பார்க்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கதையாக பார்ப்போம், அடுத்து வந்து ஒரு மேக்கிங்காக பார்ப்போம், அடுத்து கேமரா பார்ப்போம், அடுத்து அப்படியே மெல்ல பார்க்கும்போது மியூசிக் சம்மந்தமாக அவர் பண்ணியிருக்கிற அந்த மேஜிக் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நான் முடியும் போது 4 வரி பாடிட்டு தான் இறங்குவேன். அதை உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். இந்த மோகன்ராஜுடைய வரிகள்லாம் அப்படி இருந்துச்சு. இப்போ தான் நான் கவனிச்சு கேட்குறேன். தேங்க்யூ மோகன்ராஜ். அதை தாஸாக பாடுறேன். ஆனால் தாசனும் நானும் அந்த காம்போ 2 பேரும் அவருடைய ரெகுடான அந்த பேச்சும் என்னுடைய வெள்ளந்தியான இதுவும் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கேன். ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. விக்ரம் பிரபு சார் வந்து ஒரு மாடியிலேருந்து ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த மாதிரி நீ ஒரு படம் லவ் பண்ணியிருப்பார் 5 வருஷம், உங்களுக்கு தெரியும். நீ வந்து குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்ட, நான் வந்து நிற்கிறேன். அடுத்து இப்போ லவ் பண்ண பொண்ணு வந்து இப்போ கல்யாணம்லாம் வந்த பொண்ணு வந்து லவர் தான் முக்கியம்னு போயிட்டா, இப்போ நான் தான் நிற்கிறேன், 2 பேருக்கும் நான் தான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு வரி மொத்த படத்தையும் தாங்கி நிறுத்தி அவர் மேலே ஒரு பயங்கரமான ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்திச்சு. உண்மையிலேயே அந்த இடம் பயங்கரமாக, அந்த இடத்த பார்க்கும்போது விக்ரம் சாரை பார்க்கும்போது அங்கே இருக்கிற அந்த ஒரு பாவமான முகமும், அடுத்து தாசனனை வந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது பாட்டில் உடச்சிட்டு நிற்பார்ல, அந்த அடிக்க முடியாத அந்த தருணமும், அந்த அவரை வந்து அந்த மார்க்கெட்டில் போகிற சண்டை போடும்போது தொட்டவனை திரும்பி பார்ப்பாப்புல அந்த கண்ணு, அவ்வளோ ஆக்ஷனும் அவ்வளோ மென்மையும் மிக்ஸான ஒரு ஹீரோ வந்து ரொம்ப பிரமாதம் பண்ணிட்டீங்க சார். எனக்கு ஒரே படத்தில் அப்புறம் கடைசியாக கூட தாசன்கிட்ட பஸ்ஸை விட்டு இறங்கி நான் அந்த பொண்ணை ராதாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னோடனே, அப்போ மறுபடியும் தாசன் பழைய மாதிரி ஆரம்பிப்பாப்புல, யோ அவங்க யோ அப்படின்னா டக்குன்னு மாமா புரிஞ்சுங்க மாமா அப்படின்றாரு. அதை வந்து யோன்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் எத்திக்ஸாக ஐயோ மாமாவை சொல்லக்கூடாதுன்னு அந்த இடம் அற்புதமாக பண்ணிட்டீங்க சார். சூப்பர் சார். உண்மையிலே இது 100% வந்து உங்களுக்கான ஒரு படம். அப்படி தாங்கி நிறுத்திட்டீங்க. மீனாட்சி, இன்னைக்காவது வந்தீங்க, நல்லா பிரமாதமாக பண்ணிட்டீங்க, நன்றி. இப்போ அடுத்த கட்டமாக என்னன்னா, எனக்கு நம்ம பெரிய படம் ஓடும் சின்ன படம் ஓடாது அப்படின்னு கருத்து வேறுபாடுகள் இருக்கிற இந்த தருணத்தில் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் ஒன்றே மட்டும், நீங்கள் எதிர்த்த மாதிரி உட்காந்துருக்கு, நீங்கள் இருக்கிற வரைக்கும் பெரிய படம் ஓடும் சின்ன படம் ஓடும் இல்லை, நல்ல படம் ஓடும். இது சத்தியம். அதாவது உங்களுக்கு முன்னாடி சொல்ல வரேன், இது இந்தியாவினுடைய மொத்தத்துலேயும் தமிழ் ப்ரெஸ் மக்கள் மீடியா வந்து எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஏன்னா இதை பல நாளாக நீங்கள் இதை நிரூபிச்சுட்டே இருக்கீங்க. இந்த 8 கோடி 10 கோடி இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு மக்கள். அந்த 8 கோடியும் இந்த ஒரு 200 பேராக உட்காந்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் உண்மை. இங்கே உட்காந்துருக்கிறது வந்து தமிழ்நாடு மக்கள். இந்த தமிழ்நாடு மக்கள் நல்ல படத்தை என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. ஒரு டாக்டர் மாதிரி தான் நீங்கள். அதாவது சில நேரங்களில் டாக்டர் வந்து பேஷண்ட் வரும்போது கொஞ்சம் கோவப்படுவாங்க, ஊசி போட்டால் வலிக்கும், மாத்திரை கொடுத்தா கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த டாக்டர் வந்து நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான் செய்கிறாங்க, நீங்கள் நல்லா இருக்க தான் செய்வீங்க. அதனால் நீங்கள் போடுற ஊசியோ மாத்திரையோ என்றைக்குமே எங்களை வலிக்காது, எங்களை காப்பாற்ற தான் செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து அவ்வளோதான், சொன்ன மாதிரி ஒரு 4 வரி சான்றுடன் பாடிட்டு நான் விடப்படுறேன்.
அந்த வரி எனக்கு இப்படி உள்ளுக்குள்ளே அப்படி இறங்குச்சு. அதுக்காக நான் பாடிடுறேன். நினப்பெல்லாம் தடுமாறுறேன், திசையெல்லாம் உன தேடுறேன், வழி மேலே வெளி போடுறேன், மொழியெல்லாம் எசப்பாடுறேன். நன்றி நண்பா, நன்றி. நன்றி சார். சான்சர் சொல்ற மாதிரி ஒரு ஆடிஷன் டேப் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்ததா பாடலாசிரியர் மோகன்ராஜன் அவர்கள். ஸோ கிரிக்கெட்டில் வந்து ஒவ்வொரு பேட்ஸ்மேன் தனியாக ஸ்கோர் பண்ணுறதை தாண்டி ஒரு பார்ட்னர்ஷிப்பாக 2 பேர் தொடர்ந்து கன்சிக்யூட்டிவாக பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறதை பார்க்கும்போதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி வந்து 2 பேட்ஸ்மேன் தான் சொல்லணும், மிஸ்டர் ஷான் ரோல்டன் அண்ட் மிஸ்டர் மோகன்ராஜன். இவங்க 2 பேருமே வந்து ரெண்டு சூப்பரான அவுட்ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேன் சொல்லணும். ஸோ அப்படி ஏற்கனவே இவர் பல பாடல்களில் தன்னை நிரூபிச்சிருந்தாலும், நம்மள இன்னும் பிளேலிஸ்ட்டில் அவரோட பாடல் வரிகளை முன்னுக்கு வச்சுட்டு இருந்தாலும், இந்த காம்பினேஷனில் 1947, குட் நைட், லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி, இப்போ லவ் மேரேஜ்னு சொல்லி ஸோ தொடர்ந்து நம்மளை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்க, எக்ஸைட் பண்ணிட்டு இருக்க ஒரு காம்போ அது. ஸோ ப்ளீஸ் பாடலாசிரியர் மோகன்ராஜன் அண்ணன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஊடக நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தை கொண்டு சேர்த்தீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முருகானந்தன் சார், திருப்பி வரிகள் கேட்கும்போது எனக்கு டவுட்டாக இருந்தது, நீங்கள் ஏன் அவ்வளோ ஆசையாக கேட்குறாங்க அப்படின்னு. நல்ல சூப்பராக பாடினீங்க சார், ரொம்ப நன்றி சார். சூப்பராகவும் பேசுனீங்க. அவர் சொன்ன கருத்து ரொம்ப சூப்பராக இருந்தது. 8 கோடி தமிழ் மக்கள் இங்கே 200 பேராக மாறி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. சூப்பர் சார். அருள்தாஸ் சார், எங்கள் நட்பு வந்து ஒரு நாள் நேற்று தான் அவர் ரொம்ப மதுரைக்கு போகும்போது அவரோட நெருங்கி ரொம்ப பழக எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அவ்வளோ அற்புதமான மனிதர். எனக்கு வந்து அவரோட ஆக்டிங்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்ப டெரராக இருப்பார்னு பார்த்தேன். ஆனால் அவரோட பழகும்போது தான் அவரோட வேறொரு முகம் தெரிஞ்சுது. ரொம்ப நன்றி சார். இந்த பயணத்தை எனக்கு சும்மா ஒரு கிஃப்டாக கொடுத்த சண்முகப்பிரியனுக்கு பெரிய நன்றி. இயக்குனர் சண்முகப்பிரியன் ஒரு செம்மையான ஒரு சோல் உள்ள மனுஷன். அவருக்கு வந்து இந்த படத்து மூலிமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஷான் ரோல்டன் அப்படிங்கிற ஒரு கலைஞன் நண்பனாக மாறி இருக்கார். அது ஏன்னா ஐயா நேற்று சொன்னார் அவர் திருச்சி ஏர்போர்ட்டில், ஐயா நான் என்னை வந்து எவ்வளோ வந்து ஷானையா மாற்றிருக்காரு தெரியுங்களா. நான் நிறையா கோவப்படுவேன், அது மாதிரி இருக்குது. நான் நிறையா வந்து எனக்கு சில பழக்க வழக்கம்லாம் இருந்தது, அதெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஷானையா ஒரு நல்ல கலைஞன் மட்டும் இல்லை, ஏன்னா ஒரு நல்ல கலைஞன் பொறுப்பான விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் அவர். அதே மாதிரி ஒரு நண்பனாக தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இயக்குனருக்கு அது வந்து ஒரு பெரிய பாடமாக இருந்து அவரை நல்வழிப்படுத்துனதில் ரொம்ப எனக்கு ஹாப்பி. அவர் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக சொன்னார். ரொம்ப நன்றி ஐயா. உங்களோட நானும் சேர்ந்து இந்த வருடம் விகடன் வருது வாங்கினதில் நான் பெருமைப்படுறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஐயா. உங்களோட சேர்ந்து இன்னும் நிறைய பயணம் நான் தொடரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட கதாநாயகிகள் மீனாட்சி இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம் நேரில். லாஸ்ட் டைம் வந்து பிராட்வேல பார்த்தோம் நாங்கள் கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டு ப்ரீமியர் ஷோவில். இப்போ தான் அவங்க வந்திருக்காங்க. சுஷ்மிதா மேம், உங்கள் 2 பேருக்கும் வந்து நிறைய தமிழ் நல்ல படங்கள் கிடைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. விக்ரம் பிரபு சார், ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. உங்களோட இது எனக்கு 3வது படம். வாகா, புலிக்குத்தி பாண்டி, இப்போ இந்த படம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். நிறையா வந்து நான் உங்களுடைய ட்ராவல் ஆகணும். எங்கள் அப்பாவோட வந்து பிரபு சாருக்கு சிவாஜி சாருக்கு பெரிய ரசிகர். அதனாலேயே பிரபு சார் படத்துக்கு மட்டும்தான் கூட்டிகிட்டு போயிருக்கார். ஸோ இன்னைக்கு அவர் இருந்தாருன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருப்பார். அவர் இல்லை இருந்தாலும் அவரோட ஆத்மா எங்கேயோ இருந்து இதை கேட்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சக்தி சார், ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். உங்களோட நாங்கள் படம் பண்ண எல்லா படமும் நீங்கள் சூப்பராக கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். யுவராஜ், இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு பெரிய காரணம், இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து ரொம்ப நல்லபடியாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துருக்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மறுபடியும் எல்லாருக்குமே பெரிய நன்றி. பை. ரொம்ப நன்றிண்ணா. ஸோ எவ்வளோ கனெக்டடாக இருந்திருக்கு இந்த படம் அப்படின்றது வந்து உணர முடியுது. ஸோ அடுத்ததாக ஸ்டன் மாஸ்டர் தினேஷ் காஷி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மாஸ்டர் வாங்க மாஸ்டர். அது போடலாம் சார். அனைவருக்கும் வணக்கம். எப்போவுமே நல்ல படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கறதுல சேர்த்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் நல்லா சேர்த்துருக்கீங்க. சாரி, ஏன்னா இப்போ தான் வந்தேனா, என்ன பேசுறதுன்னு தெரியல. அதான் சார், நல்ல படத்தை எப்போவுமே நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்க. இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நன்றி. அதுக்கப்புறம் டைரக்டர் சண்முகப்பிரியன் சார், நம்ம நிறைய படங்களில் நிறைய டைரக்டர்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கோம். போவோம் ஒரு சோல்ஃபுல் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு
குட் ஹார்ட்டட் பர்சன். நீங்கள் வேற எல்லாம் நல்லா பேசுனாங்க. நம்ம பேசும்போது தான் தெரிஞ்சது. சார் ஹீரோ சார் கூட விக்ரம் சார் கூட கிட்டத்தட்ட 4வது படம் ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப வருஷமாக ஃபைட்டராக ஒர்க் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மேலும் ஒர்க் பண்ணோம் சார். தேங்க்யூ சார். சார் உங்களோட ஃபைட்டு மட்டும்தான் ஆக்ரோஷமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப ஒரு குழந்தைத்தனமாக இருக்கீங்க. ஒரு ராப் சிங்கர் மாதிரியான காஸ்டியூமில் பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக சில படங்களில் வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே சில சீன்ஸை சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சில சீன்ஸை சொல்லாமல் இருப்போம். ஆனால் லவ் மேரேஜில் ஹீரோயின் யாருன்னு சொன்னாலே ஸ்பாய்லர் ஆயிரும் அப்படின்னாலே எவ்வளோ சூப்பரான ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச்ன்றது புரிஞ்சுக்க முடியும். ஸோ மலையாளத்தில் இரட்டா ஜேர்னி ஆஃப் லவ் 18+ சொல்லி நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள படங்களை நடிச்சுட்டு இப்போது லவ் மேரேஜ் மூலிமா தமிழில் டெபியூ ஆகியிருக்க மீனாட்சி தினேஷ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஸோ எல்லாருமே கரெக்டாக ரொம்ப கான்சியஸாக அவங்களுக்கு பெரிய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த நேரத்தில் எல்லாருக்குமே பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து சண்முகாவோட வெற்றியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் பெருமையாக இருக்குது. சீக்கிரமாக ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த படம் நம்ம கமலில் பண்ணிடலாம். கொடுத்துருவீங்களா? ரொம்ப நன்றி. வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ.